ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரந்தேறும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துறையமையெல்லாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் சுதா, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஸோ எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. இவங்க அரிசி கடை வந்து சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க திருச்சியில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே வந்து விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. இவங்களுடைய கணவர் வந்து இவங்கள விட்டுட்டு வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்க விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அதனால் அப்பா அம்மா வீட்டுக்கே வந்துட்டதுனால அப்பா வந்து அரிசி கடை வச்சுருக்காங்க. ஸோ அதுலேயே வந்து இவங்க பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே பெண் தாங்க. ஸோ அதனால் வீட்டோட மணமகனாக வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தன்னோட பொண்ணோட முதல் வாழ்க்கை வந்து சரி வர அமையலைங்க. ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவராவது நல்ல குணமானவராக வேணும். என்னோடய பொண்ணு குறிப்பாக வந்து எந்த வித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக வேணுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. என்னோடய பொண்ணுக்கு வீட்டோட மணமகனாக எதிர்பார்க்கறதுனால வசதி பெருசாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. ஒரு டிகிரி படிச்சிருந்தா மட்டும் போதும். எங்களோட கடையை பார்த்து வேலை இல்லைனாலும் ஓகே, எங்களோட கடையை பார்த்துக்கிட்டாலும் எங்களுக்கு சமாதானம் சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க. நேரில் வந்து கேட்குறப்போ அவங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி தனுசு ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இவங்க இந்துவில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க பால் வியாபாரம் பார்த்துட்ருக்கு. இவங்களுடைய திருமண நிலையிலே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் செகண்டாக இருந்தாலே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்குடைய திருமணமாகி இவங்களுடைய கணவர் வந்து கரண்ட்டு பிடிச்சி வந்து தவறிட்டதுனால சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க தனிமையில் தாங்க இருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. ஸோ பொண்ணு வந்து 20 வயசுலேயே வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வெக்ஸான இவங்களுக்குன்னு இனிமேல் இவங்களோட வாழ்க்கையை வாழணுன்னு இவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க, ஊர் எந்த ஊராக இருந்தாலும் ஓகே. இவங்களுக்கு சொந்தமாக ஒரு 2 வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு நிலம் ஒரு 2 ஏக்கர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மாடு ஒரு 10 மாடுக்கு மேலே வச்சுருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வீட்டோட மணமகனாக வந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்குங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஓகே தான், என்னோடய குழந்தை மாதிரி பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவச வரங்கள் உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.